இங்கே ஹீரோக்கு கல்யாணம் ஆகி நைட்டு ஃபர்ஸ்ட் நைட் ஏற்பாடுலாம் பண்ணி ஒய்ஃபை உள்ள அனுப்புறாங்க. பார்த்தா அவங்க ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே குடிச்சிட்டு அங்கேயே விழுந்துறாங்க. எவ்வளோ எழுப்ப ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் அவங்க எழுந்துக்கவே மாட்டாங்க. ஸோ வேற ரூமை ரெடி பண்ணலான்னு பார்க்குறாங்க. பார்த்தா ஹீரோட ஃபேமிலி கூட்டு குடும்பம்ன்றதுனால எல்லாருமே அவங்க ரூமில் தூங்கிடுறாங்க. அதனால அன்னைக்கு நைட்டு ஃபர்ஸ்ட் நைட் நடக்காமலே போயிடுது. அடுத்த நாள் எங்கள் வீட்டுக்கு ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் வந்து கவர்மெண்ட்ல இருந்து ஒரு ஏர்போர்ட் வரப்போகுது, அதனால உங்க வீட்டை தூக்கிட்டு 3 கோடி ரூபா பணம் தர போறோம்னு சொல்றாங்க. அதை கேட்டதுமே இதெல்லாம் மருமக வந்த ராசி தான் சொல்லிட்டு ரொம்பவும் சந்தோஷப்படுறாங்க. தென் ஒய்ஃப் கிட்ட இந்த விஷயத்தை சொல்லி உனக்கு எதனா வேணுமான்னு கேட்கறாங்க. ஆனால் அந்த பொண்ணு எதுவுமே வேணாம்னு சொல்லிடுறா. தென் நம்ம 2 பேருமே ஹனிமூன் போனாமான்னு கேட்கறாங்க. அந்த பொண்ணு ஓகே சொல்றா. சோ ஹீரோ ஃபேமிலில எல்லார்கிட்டயும் நாங்க 2 பேரும் ஹனிமூனுக்காக லண்டனுக்கு போக போறோம்னு சொல்லிட்டு இருக்கா. அதை கேட்டதுமே நாங்களும் ஃபேமிலியோட வரேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதை கேட்டதுமே ஹீரோ கடுப்பா வரான். ஆனா இந்த பொண்ணு கோவப்படாம ஹீரோ கிட்ட நம்ம ஃபேமிலி வந்தாலும் பரவாயில்ல கூட்டிட்டு போலாம்னு சொல்றாங்க. சோ இவங்க டிக்கெட் புக் பண்ண போறாங்க. பார்த்தா இவங்க கொண்டு வந்த காசோட டிக்கெட் விலை அதிகமா இருக்கு. அப்பதான் இவங்க நம்ம வீட்டுக்காக கோடிக்கணக்கான பணம் தர போறாங்க. சோ அந்த பத்தத்தை வச்சு நம்ம லண்டனுக்கு போயிட்டு வந்துருவோம், அவங்க பணம் கொடுத்தவங்க இந்த கடன் அடைச்சிக்கலாம்னு சொல்லிட்டு பத்தத்தை வச்சு டிக்கெட் புக் பண்ணி லண்டனுக்கு போயிடுறாங்க. தென் அங்க ஹோட்டல் புக் பண்ண ஒரு நாளைக்கு ரேட் எவ்வளவுன்னு கேட்கறாங்க. அவங்க 9000 ரூபாய் சொல்றாங்க. அதை கேட்டதுமே இவங்க கொண்டு வந்த காசுலாம் பத்தாதுன்னு சொல்லிட்டு அந்த ரூம் வேணாம்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுறாங்க. அப்ப இவங்களை கூட்டிட்டு வந்த டூர் கைடன்ஸ் எங்க வீட்டுக்கு கீழே ஒரு வீடு காலியா தான் இருக்கு, அங்க வேணா தங்கிக்கிறீங்களா கேட்கறாங்க. இவங்களும் ஓகே சொல்லி அங்க போய் பாக்குறாங்க. பார்த்தா ஒரே ரூம் தான் இருக்கு. அதை பார்த்த ஃபேமிலில எல்லாருமே இதுவே எங்களுக்கு போதும் சொல்லிட்டு உள்ள போறாங்க. ஆனா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே ஹனிமூனுக்காக தான் வந்திருப்பாங்க. இதை பார்த்ததுமே ஃபீல் பண்றாங்க.